இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கலில் படித்தேங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்திய ஜனத்தொகையில் ஒரு 74% மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு போய் சேர்றது கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 26% மக்களுக்கும் ஆரோக்கியங்கிற பேரில் நம்ம எதையோ சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குதுங்கிறது அந்த ஆர்டிக்கல் போட்டிருக்கு. ஸோ ஒரு விவசாயியாக இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சின்ன கம்பேரிசனோட யோசிப்போம். நம்மளோட நாட்டு ஜனத்தொகை கிட்டத்தட்ட 140 கோடியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குதுங்க. அதே சமயம் உணவு உற்பத்தியும் நடந்துகிட்ருக்குது பல ஸ்டேட்டில், பல ஊர்களில், பல விவசாய நிலங்களில். அது கூடவே இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸும் வளர்ந்துட்டுருக்குது. நம்ம கடைசி ஒரு 10 வருஷமாக அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை நீங்கள் கணக்கெடுத்திங்கனாலே எத்தனை புது ஹாஸ்பிட்டல் வந்திருக்குதுங்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம ஆரோக்கியம் எங்கே போயிட்டுருக்குறதுங்கிறத யோசிக்க முடியும். இன்றைக்கி ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடலாக இருக்குதுங்க. அதை நீங்கள் எந்த விதத்துலேயும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எந்த லெபார்ட்டரி போனாலும் நம்ம அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்காதுங்க. சரி, இது எப்படி மாற்றலாம், இது எங்கே மிஸ் ஆகுது, இது எதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது ஒரு விவசாய உற்பத்தியும்